மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சிறுபான்மையினர் மாற்று பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்டோர் தங்களை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்றும், தமிழகத்தில் கூட்டணி குறித்து மாற்றுக் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சிறப்பான கூட்டணி அமைத்து அது குறித்து பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இல்லை, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகள் கூட்டணி இல்லை. அதிமுக தமிழக கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஏதாவது தகவல் உண்டா சார்? பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற போது உங்களுக்கு தகவல் ஒதுக்கப்படும். பொதுவாக கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும் சார்? அதாவது நீங்க கற்பனையான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய கூட்டணி சிறப்பான கூட்டணி அமையும். சிறப்பான கூட்டணி அமைச்ச பிறகு எல்லா பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் நாங்கள் உங்களை வரவழைத்து செய்தி வெளியிடுவோம். மேகதாது பிரச்சனையில நாங்க மேகதாது பிரச்சனை இன்னைக்கு தெளிவா விளக்கமா நான் அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிட்டேன்.